சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவிட் ஸ்ட்ரக்சர் பத்தி ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிட்ல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரிவிட்ல நம்மளுக்கு 3 டெம்ப்ளேட் இருக்கு. ரிவிட் ஆர்கிடெக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் எம்இபி. ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், எம்இபி எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெம்ப்ளேட் தான், செப்பரேட் சாஃப்ட்வேர் கிடையாது. ரிவிட் தான் ஒரு சாஃப்ட்வேர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சர் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ரிவிட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஓபன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் எடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் தான் மெயினா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரிவிட் ஆர்க்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெவல் 1 லெவல் 2 இருக்கும் இல்லையா, இதுல வந்து அனலிட்டிக்கல் சொல்லிட்டு இன்னொரு டேப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ரிவிட் ஸ்ட்ரக்சர்ல மாடலிங் பண்ணிடுவோம். அதாவது மாடலிங் இந்த சென்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், காலம், பீம், அதுக்கப்புறம் ரூஃப் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா மாடலிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த அனலைஸ் டேப்ல தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பவுண்டரி கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து சப்போர்ட்ஸ் கொடுப்போம். ஃபிக்ஸ்டு சப்போர்ட், பின்னிடு, ரோலர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டு லோட்ஸ் அப்ளை பண்ணுவோம். லோட் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியாது. அனலைசிஸ் எதுல பண்ணா இந்த இடத்துல அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க எல்லாமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீமே பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த பீமுக்கு வந்து டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் யூடிஎல் அப்ளை ஆகுது, அல்ல பாயிண்ட் லோடா, இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை எல்லாமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. சோ அந்த சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும், ரோபோட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு ஷோ ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இடத்துல எப்படியா தான் இருக்கும். சோ இந்த இது டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டு அனாலிசிஸ் லிங்க் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அனாலிசிஸ் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு தான் நம்ம அனாலிசிஸ் கொடுக்கணும். அதுலதான் நம்ம வந்து ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அந்த ஒரு பில்டிங் ஃபுல்லா பண்றோம் அப்படின்னா அதுல வந்து எந்த பீம் ஃபெயிலியர் ஆகுது, காலம் ஃபெயிலியர் ஆகுது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுக்கிறது நம்ம ரோபோட்டிக் அனாலிசிஸ்ல தான் பண்ணணும். ஓகேங்களா. சோ இதுல வந்து மாடலிங் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு டேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுலதான் எல்லா இதுவே இருக்கும். காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிட் ஆர்க்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் டேப்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மெனுல இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் மெனுல இருக்கக்கூடிய டூல்ஸ் வச்சு மாடலிங் பண்ணுவோம். அனலைஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் வச்சு பவுண்டரி கண்டிஷன், அதாவது சப்போர்ட்ஸ், லோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரோபோட்ல போட்டு அனலைசிஸ் பண்ணுவோம். மத்த டேப்ல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்றதுதான். நம்ம ரிவிட் ஆர்க்ல ஆட்டோகேட் இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே இதுதான் இந்த இடத்துலயும். ஏன்னா நம்ம ஆட்டோகேட்ல வந்து பாத்தீங்கன்னா காலம் லேஅவுட் போடுவோம். சோ அந்த காலம் லேஅவுட்ட கூட நீங்க இதுல இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா அப்படியே காலம் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆட்டோகேட்ல இருந்து வால்ஸ், டோர் ஒரு ஃப்ளோர் பிளான் இம்போர்ட் பண்ணி நம்ம வால் ரைஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. சோ நீங்க மறுபடியும் அந்த கிரிட் எல்லாம் ஃபார்ம் பண்ணுன்றது இல்ல. ஏன்னா காலம் லேஅவுட்லயே கிரிட்ஸ் ஃபார்ம் பண்ணிடுப்பீங்க. இதை ஜஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அனோட்டேட்ல காமனான டேப் தான். ஓகேங்களா. அலைன்டு, லீனியர் இதெல்லாம் டைமென்ஷன் எடுத்து பாக்குறது. அடுத்து கொலாபரேட் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரக்சர்லயும் உங்களுக்கு மானிட்டரிங் காப்பி மானிட்டர் பண்றது, கோஆர்டினேஷன் ரிவ்யூ பண்றது, ஒர்க் ஷேரிங் பண்றது எல்லாமே இதுலயுமே இருக்கு. ஓகேங்களா. ஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் மெனுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரும் அப்புறம் அனலைஸ் அப்படின்ற 2 டேப் தான். ஓகேங்களா. சோ இதுதான் உங்களுக்கு ரிவிட் ஸ்ட்ரக்சர்ல ஓவராலா நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் இதுதான். எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இப்போ இடேப், ஸ்டாட்ப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அதுலயே அனாலிசிஸ் பண்ணி எடுத்துப்பீங்க. பட் ரிவிட்ல டெக்லாலையும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். டெக்லா ஸ்ட்ரக்சர்ல பண்ணுவோம், அப்புறம் டெக்லா ஸ்ட்ரக்சரல் டிசைனர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுல போட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த 2 சாஃப்ட்வேர்லயும் அனாலிசிஸ் இருக்கும். சோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.